மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. ஒண்ணுக்கு 2 ஆம்பளை பயலுல பெத்தும் இந்த நடுத்தருல இருந்து நிக்க மாதிரி இருக்குல்ல. 2 பயலுக்கும் 2 பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையில்லாம போனோம். ஏப்பா பொண்டாட்டியை ஒண்ணு சொல்ல பொறுக்க மாட்டுவானுவ, ஒண்ணு சொன்னா 9 நம்மகிட்ட நிக்கானுவ. அவளுக்கு அதுக்கு மிச்சமா இருக்காளுங்கம்மா. சே அக்கா விட்டு இருக்கறதுனால வாரம் இல்ல எங்கிட்டு போய் நிக்க முடியும் சொல்லு. இப்படியே போன அக்கா உனக்கு வேலை இல்லையான்ட்டு கேப்பா. மோத்த சோகமா வச்சுட்டே போவோம். ஏக்கா ஏக்கா என்ன தங்கச்சி குரல் மாதிரி இருக்குது. வா சண்டை போட்டு இருந்துட்டா போல இருக்குது. லேஸ்ல கிளம்ப மாட்டாளா வந்தா. யாரு இந்த வாரேன். அட சுப்பு வாடி. என்ன இங்கிட்டு காத்து வீசி இருக்குது. வா வா வழக்கம் போல சண்டை போட்டு வந்துட்டியாக்கும். உள்ள வா. ஆமா என்ன செய்ய, என் பொழப்புதான் எல்லாருக்கும் சிரிச்ச கதையா இருக்குது. 2 புள்ள பத்தும் பிரயோசனப்படல. உனக்கு அப்படி இல்ல, ஒரு புள்ள பத்தாலும் ஆலமரத்து விழுது போல அச்சானியா நிக்குது. என்ன செய்ய. அட சின்னத்தையெல்லாம் வந்திருக்கு. இது வராது, வந்தா லேஸ்ல கிளம்பாத. இங்க என்னென்ன பிரச்சனை இழுத்துட போகுதோ. சரி வத்த வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாரம் தாயி இந்த வாரம்ல என் பொழப்பு என்னன்னு சொல்ல. எங்கிட்ட நல்லா இருக்கிறதுக்கு நம்ம பொழப்பு இப்படி ஆகி போச்சு. 2 பிள்ளை பத்தும் பிரயோசனப்படல. அது வெளியே போங்குது. என்னத்த சொல்ல. எதை சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. 2 மரமும் வந்தாச்சு. வாயை பத்திட்டு பேசாம இருந்தா அவங்க கஞ்சி விடவா மாட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அதான் சண்டை வந்திருக்கும். ஆமா நீ அவளுக்கு சப்போட்டா பேசு. எல்லாரும் அவளுக்கே சப்போட்டா பேசினா எனக்கு பேச யாரு இருக்கா. எனக்கு என் அக்கா இருக்குன்னு தான் வந்தேன். அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு என்ன சண்டை முட்டி விட வேலை. இந்த காப்பி தண்ணி கொண்டு வந்தா. அப்ப கையில குடுமான்னு டொப்புன்னு கீழே வச்சுட்டு போயிட்டா. அது நல்லாவா இருக்கு சொல்லு. ஏதோ வேண்டாத ஆளுக்கு போட்ட மாதிரி பிச்சை போட்ட மாதிரி போட்டுட்டு போறா. அது என்ன இப்படி வச்சுட்டு போனேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். என் மாவன் உள்ள கிடந்தா நான் அவன்கிட்ட போய் என்ன சொன்னாலும் தெரியல. அவன் வந்து ஏச இவன் வந்து பேச 2 பேரும் கிடந்து ஆடு ஆடு நாடிவிட்டா. அதான் மறுவாத இல்லாத வீட்டுல இன்னும் இருக்கக்கூடாதுல்ல. அதான் பைய தூக்கிட்டு வந்துட்டேன். சரி விட்டா பொழுதுனைக்கும் பேசிக்கிட்டு கிடப்ப. உள்ளவா. போங்கத்த, காப்பி தண்ணி கொண்டாரேன். அத்தையே பாவம் பேசாட்டு உள்ளது சாப்பிட்டுட்டு படுத்து கிடப்பாங்க. இது பூரா வந்து பேசிக்கிட்டே இருக்கும் தோணுன்ட்டு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். இப்படியா பைய தூக்கிட்டு வருவாங்க இந்த வயசுல? என்னன்னு சொல்ல. என்னம்மா யாரோ இப்ப வந்தாங்கல்ல, குரல் கட்டுச்ச யாரு? அது ஏண்டா கேக்குது. சின்னத்தை வந்திருக்காங்க, அப்பத்தாவோட தங்கச்சி. வழக்கம் போல அங்க எதுவும் பிரச்சனை போல பைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்தது இல்ல, அத்தைய தூங்க விட மாட்டாங்க. ஒண்ணுன்னா எதையா பேசி அவளே கோவத்தை கிளப்பி விட்டுருவாங்க. இப்பதான் உள்ள போயிருக்காங்க. காப்பி போட்டாரேன். ஐயையோ இது வேறயா? வரதுல பிரச்சனை இல்ல, இது வாயில ரொம்ப வாயாடி பாட்டில்ல. நம்ம பொண்டாட்டி வேற அதுக்கு மிச்சம் வாயாடி. 2 வாயாடியிலும் சேர்ந்தா தெரு சண்டைதான். இத விடக்கூடாது. பொண்ணிட்ட போய் சொல்லி வைப்போம். இப்படி சின்ன பாட்டி வந்திருக்காங்க, வாயை குறைச்சு பேசு அப்படின்ட்டு. என்னம்மா ஏற்கனவே இங்க இருக்க பிரச்சனை பத்தாது, இதுல இவங்க வேற வந்திருக்காங்களா? முன்னாடி யாரும் கிடையாது, நம்ம தான். அவங்க பாட்டு வாயை பேசிட்டு இருக்கட்டும்னு விட்டுருவோம். இப்போ பொண்ணி வேற இருக்கா, அண்ணி வேற வாய் வயிறுமா இருக்காங்க. என்ன பிரச்சனையும் இழுத்துட போகுதோ தெரியலையே. அதாண்டா சரவணா, எனக்கும் என்ன பண்ணுன்ட்டு தெரியல. பொண்ணி வேற பேச பேச எது பேசுவா. நீ அவள்கிட்ட எதுவும் சொல்லி வை என்ன. நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன். நீ போய் அவள்கிட்ட என்ன எதுன்ட்டு கேளு. குறை வந்ததுக்கு யாரும் என்னன்ட்டு கேட்கலன்ட்டு போய் குறை சொல்லுவாங்க. கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி ஓ மோகந்தான், கண்ணே நீ தூங்கையில. கொஞ்சம் வண்ணம் வச்சுட்டோமோ, பிளவுஸ்ல ஒன்னும் சேர மாட்டேங்கி. என்ன வாயடி காலையிலே குளிச்ச மாதிரி இருக்குது. என்ன எங்கிட்டும் போறியா? ஆமா எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே வாயி. மீதி யாருக்கும் வாயே பேச தெரியாதுல்ல. நான் மட்டும்தான் வாயாடி. ஏன் உங்களுக்கு எல்லாம் வாய் பேச தெரியாது? எங்களுக்கு வாயெல்லாம் அந்த அளவுக்கு இல்லப்பா. தேவைக்குதான் பேசுவோம். நீதான் வாயாடி வாயாடி கழுத. அப்புறம் உன்ட என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறந்து போச்சே. மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீசு, முத்து
பொய் சொல்லாததான். நீ பாத்துக்கிட்டு ஒரு சின்னதா ரொமான்ஸ் பண்ணிட்டு போலான்ட்டு தானே வந்த. இது கூட நல்லா இருக்குதே. இல்லடி, நான் அதுக்கு வரல. இந்தா, நீயே இந்த வீட்டுல பெரிய வாயாடி, உனக்கு மிச்சமா ஒரு வாயாடி பாட்டி வந்திருக்காங்க தெரியுமா? அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அம்மா தாயே, அவங்க யாருக்குமே ரொம்ப வாய் பேசுவாங்க, அவங்கள்ட்ட ஏத்து பேசாத. அட, உனக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, முன்னெல்லாம் அடிக்கடி வரும், இப்பதான் வரதில்ல. அப்பத்தாவோட தங்கச்சி அங்க அடிக்கடி சண்டை போட்டு வந்துருவாங்க. இப்ப என்னவோ கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு காலையிலே பைய தூக்கிட்டு வந்துருச்சு. அது ஒண்ணு சொன்னா 10னா அடுக்கும். அதுட்ட பத்திரமா வாய் பேசு, என்கிட்ட பேசுற மாதிரிலாம் அவங்கள்ட்ட பேசாத, ஒரு குடும்பத்துக்குள்ள வீண் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டேன். வயசானவங்கனால நம்ம எதுவும் பேச முடியாது அவங்கள்ட்ட. அது யாரு வயசான வாயடி பாட்டி? எனக்கு தெரியாதவங்க என்னோட பேசிடுவாங்களாக்கும், அதையும் பாத்துருவோமே. உன்னோட வாய்க்கிட்ட அவங்க வர முடியாதுதான். இருந்தாலும் சண்டையும் வந்துடக்கூடாதுல்ல, பதிலுக்கு பதில் பேசாதம்மா என்ன. ட்ரை பண்றேன். ஏன்டா சொன்னா நான் சொல்லத்தான் செய்வேன், அது யாரா இருந்தாலும் சரிதான். அப்புறம் வேலைக்கு போகாம பேசாம வீட்டுல இருந்துடலாமான்னு பாக்கேன். நீ என்ன சொல்லுத? சொல்லுதாக சொரக்காக்கு உப்பு இல்லைன்ட்டு கிளம்பக்கூடிய வழிய பாப்பைகளா? வேலைக்கு போகலையா? வேலைக்கு கிளம்புங்க. டிரைவிங் கிளாஸ் சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகுது, அது கடையில போகல கிளம்புங்கன்ட்டு. சரவணா, கொஞ்சம் வாயா, இந்த வெண்ணி பானைய கொஞ்சம் நகர்த்தி. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்களே. இந்த வரப்பதா அடி, உனக்கு இன்னுமா கூறுவார் இல்ல? வயசு என்ன ஆகுது? சும்மா தொட்டை பிடிச்சதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் இல்லாம இருந்தேன்னு சந்தோஷப்பட்டேன். சரி, விசாம சண்டை இல்லாம இருக்காங்களே அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாக்கும். அடி, கப்ப கையில கொடுத்த என்ன தரையில வச்சுட்டு போன என்ன? அப்படிதான் அவங்க அறிவுன்ட்டு நினைச்சுக்கிட்டு விட்டுற வேண்டியதான். இதுக்குள்ள அவன் சண்டை போடுவ? ஏக்கா, கப்ப கீழே வச்சான்ட்டு நான் சண்டை போடல. யாருக்குமே இந்த புள்ள ஒன்றும் வேலையும் செய்ய மாட்டேங்குக்கா. நான் எல்லா வேலையும் செஞ்சுதியா கொடுக்கேன். சும்மா இருக்கேன்ட்டு என்னை பத்தி அவன்கிட்ட என்ன சொல்லி கொடுக்கலாம் தெரியல. என் மகன் நல்லா பேசிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பேச்ச குறைச்சான். இப்ப என்னைய பார்த்தாலே சிறுசிறுன்னு நிக்காங்கக்கா. இந்த பிள்ளை ஏதோ சொல்லி கொடுத்தானே இப்படி? இவ்வளவு நம்ம என்ன பாவம் செஞ்சோம் சொல்லு? இந்த வீடை கொடுக்கலையா? ஒண்ணு இல்லாம வந்தாலும் இந்த நம்ம வீடு சொந்த வீடு, அது வீடை கொடுத்துருக்கோம் அவளுக்கு தானே. என் காலத்துக்கு அப்புறம் சொல்லு, கப்பளத்துக்கு டொப்புன்னு வைக்கா, சாப்பாடத்துக்கு நாய்க்கு வச்சா டொப்புன்னு வைக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு வயசானவன்ட்டு மதிக்க வேணாம். சுப்பு, உன்னைய பத்தி எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. அங்க என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? நீ பேசுறத பார்த்தா ஒண்ணுக்கு பின்ன பேசுத. என்ன நடந்து என்ன பிரச்சனை ஒழுங்கா சொல்லு. இல்ல சரவணோட சொல்லி போன் போட்டு அங்க என்ன நடந்துட்டு கேட்டு உனக்கு அப்புறம் இருக்குது எல்லாரும் சேர்ந்து குளத்துருவோம். என்ன நடந்துன்னு சொல்லு. ஏக்கா, அது இருக்கட்டு. உன் வீட்டுக்கு வந்து இம்புட்டு நேரம் ஆகுது, ஒரு காப்பி தண்ணி தரதுக்கு ஆள் இல்லையா? என்னத்த சொல்லு, நீ என்ன மாதிரி தான் இருக்க போல இருக்குதே. பாட்டி, என்னங்க காப்பி எடுத்துக்குங்க. என்ன காப்பியா குடு. நீ என்ன மூத்தவனுக்கு கொண்டாடியா இளையவனுக்கு கொண்டாடியா? இந்த அது சரவணாக்கு பஞ்சாதி. இந்த காமாச்சிருக்கல்ல, அவளுக்கு அண்ணமாவா இப்பதான் கல்யாணம் ஆச்சு. நீ கூட வரலையே, போன்ல சொன்னாங்கல்ல. ஆமா கேள்விப்பட்டேன். ராத்திரியா பைய தூக்கிட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அந்த புள்ளியா? ஏ என்ன? ஓஹோ, நீதானாக்கும் அத. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அவன் வீட்டுல இருந்து போன் போடுவாங்களா, பேசுவாங்களா, எதுவும் கொடுத்தாங்களா, இல்ல வெங்கத்தோட அனுப்பிட்டாங்களா? ஏ சுப்பு, சும்மா இருக்கே என்ன? தேவையில்லாத கதையெல்லாம் பேசக்கூடாது. பேசாட்டு காப்பிய குடி. சரியான வாய்டியெல்லாம் இருக்குது. நம்ம கதை ஊரெல்லாம் நிறைய இருக்கு, இப்பதான் புரியுது. இவங்க வாய் பெருசா நம்ம வாய் பெருசான்னு பாத்துருவோம் அதையும். வாங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன அத்தை சொன்னாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு வந்தேன்னா, அதான் ஒரு எட்டு உங்களை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். இது மூத்தவனுக்கு சம்சாரம் துளசி. இந்த புள்ளதாச்சியா இருக்கா, இப்போ 2 மாசம் தான் ஆகுது. அட, அது நீதானாக்கும். இந்த பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களே. சொன்னது தக்கனத்தான் இருக்க. நல்ல பணக்கார தோரணை இருக்குது. புள்ளதாச்சியே இருக்குதே, பாத்துட்டு இருந்துக்க. வாய் உயரமா இருக்க, ரொம்ப கவனமா இருக்கணும். அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன்ட்டு இருக்காத என்ன. அப்பப்ப வா, நான் இன்னும் ஒரு வாரம் அங்கதான் இருப்பேன், பேசிட்டு இருப்போம் என்ன. கொழுப்பு பாரு, காப்பிய குடிச்சா நம்மகிட்ட என்னன்ட்டு கேட்கல. அக்காவை பார்த்தோன்னு பணக்காரின்ட்டு பொல்ல காமிக்குது. சரிங்க பாட்டி, இருங்க காப்பி சாப்பிடுங்க. நான் கோயில் போயிட்டு இப்ப வந்துருவேன். போயிட்டு வரேன், அப்புறமா வந்து பாக்குறேன். பொண்ணு கோயில் போயிட்டு வரேம்மா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. நல்ல சிரிச்ச முகமும் சிரேவியமா இருக்கா. நல்ல குணத்துக்கு நல்ல ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுப்பாமா, கவலைப்படாத. நான் சொல்லிட்டோம்ல, சரியா இருக்கும். ஏன் பொட்ட பிள்ளை பெத்த ஆகாதோ? அப்படி சொல்லாதீங்க. எந்த பிள்ளை பிறந்தாலும் நல்லபடியா ஆரோக்கியத்தோட பெத்தெடுமான்னு பேசுங்க. இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்களாக்கும் ஆம்பளை பிள்ளைன்ட்டு. இந்த ஆம்பளை பிள்ளை தானே உங்களை அடிச்சு விரட்டி விட்டுருக்கான்.
இதே ஒரு பொட்ட பிள்ளையா இருந்தா வாமா இரிமா என்ன இருந்துட்டு போ சாப்பிடு எடு என்ன பேசணும் அண்ணன்ட்டு கேட்டிருக்கும்ல. சரி நானும் வாரேன், அப்பப்ப வந்து எட்டி பாத்துக்கிறேன். என்னக்கா இந்த பிள்ளை சரியான வாயடி இருக்கும் போல இருக்குதே. எம்மா என்கிட்ட இப்படி வாய் பேசுது. சரவணா பாவம்ல. ஆமா, யாருக்கிட்டையும் வாயை கொடுத்தா அவங்களும் அவங்க வாயை காமிக்கத்தான் செய்வாங்க. நீ பேசாட்டு வாயை முட்டு இருந்தியா சாப்பிட்டேன்ட்டு இரி, அதை எதையும் பேசிட்டு இருக்காத என்ன. எம்மாடியோ, என் மருமலோட வாயெல்லாம் கூடுதலா இருக்கு இவளுக்கு. இருக்கம்ல வாயெல்லாம் சரி பண்ணுதே. என்ன பூமாரி, என்ன ரொம்ப சேடா இருக்க? உடனே வாங்க எமர்ஜென்சி பேசணும்னு சொன்னேன், வந்து 1/2 hour ஆகுது, எதுவும் பேசாம இப்படியே இருந்தேனா என்ன? சொல்லு, ஏதாவது ப்ராப்ளமா? காலேஜ்லயா வீட்லயா? காலேஜ்ல இல்ல கார்த்தி, வீட்டுலதான். நான் என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல, ரொம்ப பயமா மட்டும் இருக்குது. என்ன நடந்துன்னு சொல்லு, சொன்னா தானே தெரியும். பாரு, நான் சொன்னேன்ல கார்த்தி, என் அண்ணியோட தம்பி பின்னாடியே வர்றாரு அப்படின்ட்டு. அவராலதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேதான். நான் ஏற்கனவே யுவனை வச்சு ஒருக்க சொன்னேன், யுவன் கூட சொன்னா அப்ப யுவன்டே ஏதோ கோவப்பட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் ஊத்துறம் இல்லேன்னு பார்த்தா மறுபடியும் நேத்து வந்துட்டான். வந்தது மட்டும் இல்ல, கல்யாணம் உன்னதான் பண்ணுவேன், வீட்டுல எல்லாத்தையும் பேசியாச்சு அப்படி இப்படின்னு சொன்னான். நானும் ஏதோ சும்மா தான் சொல்லுவேன்னு பார்த்தா உண்மையாவே வீட்டுல எல்லார்ட்டையுமே பேசியிருக்காங்க போல. அது பொண்ணு சொல்லிதான் எனக்கே தெரியும். அவன் லூசு ஏதாவது உளருவான். வீட்ல எல்லாம் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. வீட்டுல இப்ப சொல்லியிருந்தா உனக்கிட்ட பேசி எடுத்து ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரியாவது பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்கல்ல. உடனே எதுவும் பேசல இல்ல. இல்ல கார்த்தி, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நேத்து பொண்ணுட்ட அந்த விஷயத்த சொன்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படின்ட்டு அவட்ட பேசினா அப்பதான் அவ சொன்னா, இது வீட்டுல எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கதான் ரெடியா இருக்காக, உனக்கு மட்டும்தான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா. அதுல இருந்து எனக்கு தூக்கமும் இல்ல, பயமா இருக்குது. என்ன செய்ய போறோம்ட்டு. அதான் பேசாட்டி எங்க அண்ணன் கேட்டா எப்படி, அண்ணே அவன் என் பெருத்தால வர்றான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா எப்படி கார்த்தி? லூசு, அப்படி எதுவும் சொல்லிடாத என்ன. ஏன்னா உங்க வீட்டுல யாரும் உன்ட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்கல இல்ல. இப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ண சம்மந்தானா அப்படி இப்படின்ட்டு எதுவுமே பேச்சு எடுக்கல இல்ல. நீ ஏன் வாலண்டியரா போய் சொல்ற? சொல்லாத. சொன்னா ஆமா நாங்களே உன்ட்ட எப்படி பேசணும்னு நினைச்சோம், நீ ஏன் வந்து சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. உன்ட்ட பேசல இல்ல, பேசாட்டு வாய் மட்டும் உன்னோட வேலையை பாரு. அப்படியும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்ல திடீர்னு இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வேற, லீவ் விட்டுருவாங்க. இந்த லீவுக்கு பேசினாங்கன்னா என்ன செய்ய? நான் என்ன சொல்லணும் அதையாவது சொல்லுங்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? அப்படி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. உங்க வீட்டுல அப்படி எதுவும் பேசினாங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டானே, கல்யாணம் பண்றதா இருந்தா நான் காலேஜுக்கே போயிருக்க மாட்டேன். நான் நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணத்தை பத்தி நான் திங்க் பண்ணுவேன். அது வரைக்கும் எந்த பேச்ச தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லு. இல்லங்க, வீட்டுல என்ன சொல்லுதாங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு கூட அந்த பையல என்னைய கொண்டு காலேஜ்ல விட்டுருவானா, கூட்டிட்டு போவானா, கல்யாணம் பண்ண மாதிரி ஆச்சு படிச்ச மாதிரி இருக்குன்ட்டு இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு பொண்ணு சொன்னா. சரி, இப்போதைக்கு உன்ட எதுவும் பேசல இல்ல, கேட்கல இல்ல, பேசாட்டி கேட்டா என்கிட்ட சொல்லு. நானும் அம்மா வந்து பொண்ணு கேக்குறோம், அவ்வளவு தானே. இது எத்தனை நாள் இதெல்லாம் நம்ம மூடி மறைக்க முடியும்? கண்டிப்பா ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும். அது உங்க வீட்டுல பிரச்சனை தொடங்கட்டு, நானே வந்து பேசுறேன். எனக்கு பயமா இருக்கு கார்த்திக், எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க கைவிட்ட மாட்டீங்கல்ல. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத திரும்ப திரும்ப. கை விடுறதா இருந்தா இப்ப நீ கூப்பிட்ட அடுத்த செகண்ட்ல நான் வந்து இருக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு டியூட்டி வேற இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, 2 இடம் நான் போகணும். சரி எமர்ஜென்சின்னு கூப்பிட்டேன்னு வந்தேன். இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் ஆகாத, டென்ஷன் ஆகாத. ஓகேவா? நான் இருக்கிறேன், எதுனாலும் ஒரு கால் பண்ணு, நான் வர்றேன். எந்த ராத்திரி ஆனாலும் சரி, எந்த பகல் ஆனாலும் சரி. ஓகேவா? ஸ்மைல் ப்ளீஸ். சரிம்மா. உங்கள்கிட்ட பேசின அப்புறம் தான் எனக்கு மனசே கொஞ்சம் லேசா இருக்கு கார்த்தி. பயமா இருந்துச்சு என்ன செய்ய போறோமோ அப்படின்ட்டு. பொண்ணு வேற பயம் காட்டிக்கிட்டே இருந்தா, என்ன அப்படி இப்படின்ட்டு, அண்ணங்களை பாத்துக்க அப்படி இப்படின்னு. அப்பா இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இங்க பாரு பூமாரி, நீ சின்ன குழந்தை கிடையாது, இப்ப காலேஜ் படிக்க. ஓகேவா? உனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, உன்னோட ஃபேமிலி இருக்காங்க. எதுக்கும் பயப்படாத. பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது உலகத்துல. ஆனா ஒண்ணு என்ன, யாருமே பேசுறது இல்ல, அதுதான் விஷயம்.
ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாலே போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஓகேவா? நான் இருக்கேன், கவலையே படாத. நம்ம கல்யாணம் நான் தான் சொன்னேன்ல, நீ செகண்ட் இயர் படிக்கும்போது நமக்கு கல்யாணம் ஆகும்ட்டு. கரெக்டா இருக்குதா? ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போற, செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல எப்படியும் ஃபைட் ஓட போகுது, ஃபைனல்ல கல்யாணம் தான். போங்க கார்த்திக். விழி வீட்டில் குளிர் வைக்கலாமா